Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சைனீஸ் ஸ்டைலில் செம்ம ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்ககிட்ட மேகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட் வந்துட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா நீங்கள் இதுக்கு பட்டர் கூட சேர்த்து செய்யலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5 cloves ஆஃப் கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு கார்லிக் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், கார்லிக் வந்துட்டு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட். நான் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ஒன்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் 2 பேக்கெட் அளவுக்கு மேகி மசாலா சேர்க்குறேன். நான் 2 பேக்கெட் மேகி தான் செய்ய போகிறேன். அதால் நான் 2 பேக் மசாலா இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது இன்னும் 1 மினிட் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பாருங்கள், இந்த மசாலா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது பேன்லேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட் மேகி குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிக்கிற டைமில் 2 பேக்கெட் மேகி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேகி வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், மேகி வந்துட்டு சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா வந்துட்டு சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையாக இந்த மேகி வந்துட்டு வீட்டில் ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது காமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.